Hello friends, welcome to Chennai Adisil. இன்னைக்கு நம்ம வீடியோல லெஃப்ட் ஓவர் சிக்கன் வச்சு எப்படி சாண்ட்விச் செய்யலாம்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நான் நேத்து செஞ்ச சிக்கன் கிரேவில இருந்து கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் சிக்கன் இருக்கு. இத வச்சு நான் சாண்ட்விச் செய்ய போறேன். நீங்க ஃப்ரை பண்ண சிக்கன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல பார்பிக்யூ சிக்கன், என்ன சிக்கன் நீங்க லெஃப்ட் ஓவரா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சிக்கன் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா நான் கிரேவில இருந்து மிச்சமான சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சிக்கன் பீசஸ்ல இருந்து நான் போன் தனியா ஃப்ளஷ் தனியா ரிமூவ் பண்ணியிருக்க போறேன். நாம ஃப்ளஷ் தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நான் சிக்கனை மட்டும் ஃப்ளஷை மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன். இதை சின்ன சின்ன பீசஸா ஆக்கி வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம பிரெட்டுக்குள்ள ஸ்டஃப் பண்ண போறதுனால இது சின்ன சின்ன பீஸா இருந்தா நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, வாங்க இப்போ நம்ம ஸ்டஃபிங் எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆயிடுச்சு. இதுல நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் இந்த சிக்கன் பீசஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். சிக்கன் ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி சிக்கன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க முட்டைக்கோஸ். இப்போது இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிற ஸ்டஃபிங் 4 to 5 சாண்ட்விச்சஸ் வரைக்கும் செய்யலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் கொஞ்சமாக உப்பு, பெப்பர் பவுடர், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மயோனைஸ், டொமேட்டோ சாஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம். அதுலேயும் சால்ட் இருக்கும். அதனால் இதில் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போது இது ஒரு 2 minutes நல்லா வதங்கட்டும். நம்ம அந்த கேபேஜ் எல்லாம் வேகணும். வெஜிடபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் கடைசியாக கேப்சிகம்மை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை ஏன் நான் லாஸ்ட்டாக சேர்க்குறேன்னா கேப்சிகம் ஓவர் குக் ஆனால் நல்லா இருக்காது. அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். கேப்சிகம்மை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. ஒரு 2 minutes லைட்டாக அப்படி வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் ரொம்ப சேர்த்தா பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சிக்கன், ஆனியன் மட்டும் சேர்த்து கூட ஸ்டஃப் பண்ணலாம். இந்த ஸ்டஃபிங்கை நீங்கள் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். 2 days வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை அசம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப். இது ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நம்ம இந்த சிக்கன் வெஜிடபிள் ஸ்டஃபிங்கை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பிரெட்குள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம். உங்ககிட்ட கிரில் பேன் இருந்தால் நீங்கள் கிரில் பேன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தோசைக்கல்லில் டோஸ்ட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் ஹீட் ஆன உடனே. இப்போது நம்ம 1 சைடை போட்டுடலாம். வச்சுட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு இதை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போது டாப்பில் கொஞ்சமாக கீ போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ளிப் பண்ணிடலாம் இன்னொரு பக்கம். 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், சுவையான சிக்கன் சாண்ட்விச் தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.